ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ட்ரம்ப் ஃபோக்கஸே பண்ணாட்டியும் சரி, அதுலருந்து வெளில வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் பெரிய அளவுல அமெரிக்காவோட யுத்தங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அளவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்ததுக்கு என்ன காரணம் அப்டின்னா, பைடன் போட்டதே தக்கூரி பிளானு. ரஷ்யாவ 10 வருஷம்லாம் பின்னோக்கி போட முடியல. உண்மைய சொன்னா ஐரோப்பா கூடவே இருந்த கூட்டாளிய தான் 10 வருஷம் பின்னோக்கி போட்டாய்ங்க. எது? ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்து மூலியமா. அதுக்கடுத்து ட்ரம்ப் வந்து நிறுத்துறேன், நிறுத்துறேன், நிறுத்துறேன்னு சொல்லி அவர் ஈரான் யுத்தத்துல சிக்கி இருக்கும்போது, ரஷ்யா வெளில வந்துருச்சு. எல்லா பக்கமும் காட்டு காட்டுன்னு காட்டுது. ஈரான் அணு ஆயுதத்த கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகுமா? அப்படிங்கிற கேள்விக்கு, "ஏலே அவன கைவிடாதன்னு நானே சொல்ட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் பங்குக்கு கெத்த காட்டிக்கிட்டு இருக்கும்போது, உக்ரைன் யுத்தத்த எப்படி பார்க்கும்? உக்ரைன் யுத்தத்துல அடிச்சு ஏத்தும். அதுல தான் இப்ப ஓப்பனாவே கீழ் லெவல்ல அதாவது களத்துல உள்ள தளபதிகள் பெரிய அளவுல அடுத்தடுத்த விஷயங்கள ஓப்பன் பண்றார்கள். எல்லாரும் போறதும் ஒரே இடத்த நோக்கி தான். எங்க அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கிய ட்ரம்ப் கைவிட்டுருவார். நாங்க டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவோம் அப்படிங்கிறத மட்டுமே பேச ஆரம்பிக்கிறார்கள். இது ஜெலன்ஸ்கிக்கு கூடுதலான பயம் வந்துருச்சு. இந்த பயமும் வரப்போது, ரஷ்யா அடுத்த கட்ட ஃபைட்டர் ஜெட் Su-35 உள்ளுக்குள்ள கொண்டு வரப்போறோம் அப்படின்னோனே, "ஏலே இதான் சாக்கு. இதையே வச்சு திட்டுவோம்" அப்படின்னு கூடவே இருக்கக்கூடிய ஐரோப்பாவ திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, "நீ சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்க. தடை, தடை, தடைங்கிற. அவன் அம்புட்டையும் உடைச்சு புது புது விமானங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வரான். இதுக்கு காரணம் நீந்தான் ஐரோப்பா. என்னை ஏமாத்திப்புட்ட" அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட பேச வேண்டிய டயலாக்க பூரா ஐரோப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கச்சா எண்ணெய் வாங்காத அப்படிங்கிறாரு. அவன் தான் வாங்கலையே. சுத்தி சுத்தி வாங்குறதையும் வாங்காம அப்புறம் நிலவுல இருந்தா இறக்குமதி பண்ண முடியும். ஆனா, தனக்கு ஆபத்து, தனக்க கைவிட்டுருவாய்ங்க அப்டின்னோனயே, ஒவ்வொரு விஷயமா வெளில விடுவேன் பார் அப்டின்னு மிரட்டுறாரு. இதுக்கெல்லாம் ஐரோப்பாவும் பயப்படாது, அண்ணன் அமெரிக்காவும் பயப்படாது. ஏன் அப்டின்னா, இவர் சொல்ற எல்லா விஷயமும் ஊருக்கே தெரியும். என்ன ஒண்ணு அத எடுத்துட்டு போய் அண்ணன் அமெரிக்காட்ட சண்ட போட முடியாது. அவ்வளவுதானே ஒழிய, ஜெலன்ஸ்கி என்ன சொல்லப் போறார்? இம்புட்டுக்கு காரணம் அவனுங்க தான் சொல்லப் போறார். அது எல்லாருக்கும் தெரியும். விஷமத்தனமான ஆயுதத்த என் கையில குடுத்து ரஷ்யாக்குள்ள போடச் சொன்னார். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். விஷமத்தனமான ஆயுதத்த கொண்டு போய் வடகொரியால போடச் சொல்லுவார். அதுவும் எங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். எவ்வளவு பணம் ஜெலன்ஸ்கி அக்கவுண்ட் கைமாறுச்சு அப்படின்னு. அதச் சொன்னா போதும். ஆனா அதச் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா, தனக்கு டிக்கெட்டே கிழிச்சு குடுத்தாலும் அத சொல்ல மாட்டாரு. ஏன்னா தன்னோட சங்கதியருக்கு யூஸ் ஆகும்ல. எப்படி பார்த்தாலும் அத போய் இவரு யூஸ் பண்ண போறது கிடையாது. இவருக்கு அடுத்து வர சங்கதியர் தான். காரணம் இவரு உக்ரைனுக்குள்ளேயே ராஜபோக வாழ்க்கை தான் வாழ்றாரு. அதனால அத சொல்லவே மாட்டார். அப்ப இவரு சொல்றாரு நமக்கு என்ன தேவை? ஒண்ணும் தேவையில்ல. போயா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா, யுத்தம் முடியிற வரையும் அப்படி சொல்ல முடியாது. யுத்தம் முடிஞ்சு இவரோட கதை அரசியல் ரீதியா டிக்கெட் கிழிக்கிறதுலாம் 2வது விஷயம். அரசியல் ரீதியா அவர பத்தி விட்டா, அதுக்கப்புறம் இவர பத்தி உலகம் பேசப் போறதில்ல. சொல்லப்போனா எல்லா பேரும் மறந்துருவோம். யாருப்பா? ஆமா ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் இருந்தாருப்பா. அவர் காலகட்டத்துல செளப்பமா இருந்த உக்ரைனு செளப்பா கீழ போயிருச்சு அப்படின்னு கதை அவனுங்க சொல்லுவாய்ங்க. அத நம்ம படிக்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயி போயிரும். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற உக்ரைனு எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா அண்ணன் அமெரிக்காவே சொல்லிட்டாய்ங்க. உக்ரைன்லாம் தாக்கு பிடிக்காது. நாங்க ஈரான் விவகாரத்துல பிசியோ பிசி வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கோம். உள்ளூர்காரன் அத கெடுக்க பார்க்கிறான். அதை எதிர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சிம்பிளா கிளம்பி போறார்கள். அதனால உக்ரைனுக்குள்ள இவ்வளவு நாள் பஃபர் ஜோனை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேறிக்கிட்டு இருந்தார்கள். எது பிடிக்க வேண்டிய பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. மிச்ச மீதி சொச்சம்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து இவர்களோட முழு ஃபோக்கஸ் எங்க போச்சு அப்படின்னா, பஃபர் ஜோனை வலுவா கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஆனா, இப்ப ஈரானோட யுத்தத்துல அமெரிக்கா பிஸியா இருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் அரண்டு கிடக்கு. கச்சா எண்ணெயோட விலையேற்றம் அப்படிங்கிறது தாறுமாறா வரும். இன்டைரக்டா ரஷ்யாவோட கஜானா தான் பெருக போகுது. டிமாண்ட் அதிகமாச்சு, சப்ளையும் இல்ல அப்டின்னா என்ன ஆகும்? வர கொஞ்சத்திலே பெரும் லாபத்த சம்பாரிக்கலாம். அதனால ரஷ்யா குதூகலமா இருக்கு. உக்ரைன் மொத்தத்தையும் முடிச்சு விட்டா, அட்லீஸ்ட் கருங்கடல மொத்தத்தையும் கைப்பற்றிட்டோம்னா, அத நோக்கிய திட்டங்கள் வெரட்டி போட்டு தாக்குதல்கள தொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால வரும் நாட்கள் அப்படிங்கிறது செலன்ஸ்கிக்கு இன்னமும் கூடுதலான நிலப்பரப்பு போக வேணா அதிக வாய்ப்பு இருக்கே ஒழிய, இப்படியே கன்டின்யூ பண்ணாரு அப்டின்னா, அவருக்கு டிக்கெட்ட கிழிக்கிற மூடு இப்ப ரஷ்யாவுக்கு கிடையாதாமா. அவங்க டெலகிராம் சேனல்கள் பூரா வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆளு இருந்துட்டு போறான், நம்ம கருங்கடல போய் கைப்பற்றிட்டோம் அப்டின்னா, ஒட்டு மொத்தமா மிகப்பெரிய அளவு மைலேஜுக்கு போயிரும். அதனால பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுல எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். அமெரிக்காவோட பிஸி அப்படிங்கிறது டேஞ்சர் ஈரானுக்கு கிடையாது. ஈரான் தான் தப்பிச்சு போயிட்டானே.
ஜெலன்ஸ்கிக்கு தான். ஜெலன்ஸ்கி அது அந்த கடுப்பு, கோவத்த எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஐரோப்பா மேல காட்டிட்டாரு. ஆனா இந்த சைடு ட்ரம்ப் வரிசையா உன்னைய அவன் கை விட்டுருவான், அதுக்கப்புறம் நான் டிக்கெட் கிழிச்சு குடுப்பேன். அப்படிங்கிற அந்த டேக் லைன தான் ஒவ்வொரு தளபதிகளையா விட்டு பேச விடுறாரு. தளபதி யாரு? கிரிமினல்ல உள்ள ஆட்கள் கிடையாது. உக்ரைனுக்குள்ள களத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப எவ்வளவு டேஞ்சரு. நெருங்கிட்டார்கள் பயல அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை.